சன் மஷ்ரூம் எடுத்துக்கலாம், ஃப்ரீ ஷூட்டர் மஷ்ரூம் எடுத்துக்கலாம், 75 ஷூட்டர் மஷ்ரூம் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு வெடி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி வெடி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 200 ஷூட்டர் ஒன்று எடுத்துக்கலாம். தென் தேங்காய் ஒன்று எடுத்துப்போம். கேம்குள்ளே போவோம். இந்த கலரை மட்டும் வராதனால நமக்கு எப்பயுமே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். இந்த கலரை கொஞ்சம் டேஞ்சர் தான். ஏன்னா இந்த கலருக்குள்ளே இருந்தும் ஜோம்பிஸ் உள்ளே வரும். ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். சீக்கிரம் மஷ்ரூம்ஸை நட்டு வச்சு வளர்க்கணும். போனதுலேயே சொன்னேன், ஃபஸ்ட்டு இது வந்து மஷ்ரூம் 15 தான் கொடுக்கும். வளர தான் அதிகமாக கொடுக்கும். ஜோம்பிஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ரீ ஷூட்டரை வச்சுருவோம் ஜோம்பி வர இடத்துல. இப்போதைக்கு ஃப்ரீ ஷூட்டர் வச்சு தான் தப்பிச்சிட்ருக்கோம். சீக்கிரமாகவே நம்ம ரிவைவ் பண்ணணும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ப்ளே பண்ண வேண்டியது இருக்குது. $75 ஷூட்டர் எப்படி வேலை செய்யுதுன்னு செக் பண்ண போகிறோம். சன் மஷ்ரூம் 2 ரோ தான் நம்ம எப்பவுமே வைப்போம். அதுதான் கொஞ்சம் பெனிஃபிட்டாகவும் இருக்கும். காயின் கிடச்சிருக்கு, எடுத்துக்கலாம். சன்னை கலெக்ட் பண்ணாமல் மறந்துட்டோம்னா டிஸப்பியர் ஆகும். கொஞ்சம் மஷ்ரூம் வளர்ந்து 25 கொடுக்குது. கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குது நமக்கு. நமக்கு இப்போ நிறையா தேவை ஹெல்ப்பு. நமக்கு ஹெல்ப் நிறையா தேவை. நம்ம 200 ஷூட்டரை எடுத்துருவோம். அவர் தான் பெரிய ஆள் இதில். அடித்து பல்ல உடச்சிருவார் யாராக இருந்தாலும். இருந்தாலும் நம்ம ஃப்ரீ ஷூட்டர்ஸை வந்து கொஞ்சம் கார்டியன் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஷூட்டருக்கு தான் லாஸ்ட் லைன் ஒதுக்கியிருக்கேன். சீக்கிரம் ஃபைனல் வேவ் வரக்குள்ள எப்படியாவது 200 ஷூட்டரை கொஞ்சம் எல்லாமே வைக்கணும். நம்ம மஷ்ரூம்ஸும் அதுக்குள்ளே வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரையும் ஃப்ரீ ஷூட்டர்ஸை எந்த அளவுக்கு முன்னாடி வைக்க முடியுமோ வச்சுக்கிறது நல்லது. சொல்ல முடியாது நமக்கு எந்த நேரத்தில் எந்த ஹெல்ப்னாலும் ஃப்ரீ ஷூட்டர் தான் ஹெல்ப் பண்ணும். ஃபைனல் வே வந்துருச்சு. நம்ம காத்துக்கிட்டு இருந்தது தான். 200 ஷூட்டர் எங்கே தேவைப்படும்னு பார்ப்போம். அந்த 200 ஷூட்டரையும் வைக்கணும். ஃப்ரீ ஷூட்டர்ஸ் அங்கங்கே வைக்கணும். சன்னையும் கலெக்ட் பண்ணணும். கொஞ்சம் வேலை அதிகம் தான். நமக்கு கல்லறை உடைப்பான் கிடைத்து விட்டார். இவர் தான் கல்லறையை உடைக்கக்கூடியது.
ஓகே.